அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பப்ளிக் சேனல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து போட்டித் தேர்வுக்கும், அதாவது டிஎன்பிசி ஆகட்டும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, வாட் எவர் மேபி, குரூப் 8, தென் நம்ம காவலர் தேர்வு, தென் ஆசிரியர் பயிற்சி தேர்வு, டெட் ஆகட்டும், இது எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக நம்ம இந்த பகுதியிலேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் மற்றும் நூல். இந்த வீடியோ வந்து யார் போட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம நண்பர் வந்து என்ன செஞ்சாங்க, சார் இது போல் புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவங்களுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ப நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ராமலிங்க அடிகளார் எழுதின நூல்கள், அதாவது பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிவில் ஒழுக்கம், சின்மிய தீபிகை, தொண்ட மண்டல சதகம். ராமலிங்க அடிகளாருடைய உரைநடை நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவுருட்பா, மனுமுறை கண்ட வாசகம். பாரதியார் எழுதின நூல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாரோட உரைநடை இலக்கியங்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, திராசு. பாரதிதாசன் அவங்க எழுதின நூல்கள் பற்றி பார்க்கலாம், நிறையா இருக்குது. அதில் நம்ம குறிப்பிட்ட நூல்கள் மட்டும் பார்க்கலாம். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, சேரதாண்டவம், தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சித்தட்டு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம். தாராபாரதி எழுதிய நூல்கள் பார்க்கலாம். புதிய விடியல்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே, இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, தாராபாரதி கவிதைகள். இது எல்லாமே தாராபாரதி எழுதின நூல்கள். ராமச்சந்திர கவிராயர் நாடக சார்பான நூல்கள் எழுதியிருக்காங்க. சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம், ரங்கோன் சண்டை நாடகம், இரணிய வாசகப்பா. திரிகூட ராசப்ப கவிராயர் திரு குற்றால மாலை, திரு குற்றால உலா, திரு குற்றால பிள்ளைத்தமிழ். இது எல்லாமே திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியிருக்காங்க. திரு குற்றால சிலடை வெண்பா, அதுவும் திரிகூட ராசப்ப கவிராயர். அழகிய சொக்கநாத புலவர், காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், அந்தாதி, முத்துசாமி பிள்ளை மீது காதல் பிரபந்தம். திருவி கல்யாண சுந்தனார் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை. இந்த நூல்கள் எல்லாமே குமரகுருபரர் எழுதியிருக்காங்க. கம்பர், கம்ப ராமாயணம், சடகோபந்தாதி, ஏர் 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம், சிலை 70. இதெல்லாமே கம்பர் எழுதின நூல்கள். திருத்தக்க தேவர் நரி வருத்தம், சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுதி 1954, அன்னபூரணி ஒரு புதினம், யாழ்ப்பாண காவியம். அசலாம்பிகை அம்மையார் ஆத்திச்சுடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம். வீரமா முனிவர் ஞான உபதேசம், பரமார்த்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மான் அம்மானை. முடியரசன் பூங்கொடி, காவிய பாவை, வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள், பாடும் குயில். இது எல்லாமே முடியரசன் எழுதின நூல்கள். பாவலரேர் பிரிஞ்சுத்திறனார் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள். பரஞ்சோதி நூறாசிரியம், இதுவும் வந்து பிரிஞ்சுத்திறனார் தான் எழுதியிருக்காங்க. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. சுரதா தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள். ஜெயங்கொண்டார் இசையாயிரம், உலாமடல். கவிமணி தேசிய விநாயகனார் மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, அன்பின் வெற்றி. எச்.ஏ. கிருட்டிணனார் ரட்சணிய சமய நிர்ணயம், ரட்சய மனோகரம், ரட்சணிய குரல். இதெல்லாமே எச்.ஏ. கிருட்டிணனார் எழுதியிருக்காங்க. கனிமேதாவியார் திணை மாலை 180, குலசேகர ஆழ்வார் வந்து திருமொழியும் தென்மொழி, முகுந்த மாலை வடமொழியில் எழுதியிருக்காங்க. அதாவது திருமொழி வந்து தென்மொழி நம்ம தமிழ்மொழியில், முகுந்த மாலை வந்து வடமொழி, அதை பார்த்து வந்து திருமொழி இது பண்ணியிருக்காங்க. சாலை இளந்தரியன் புரட்சி முழக்கம், இது புரட்சி வரும், புரட்சி முழக்கம், உரை வீச்சு. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.